குட் மார்னிங் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்க சசி பேசுறேன். இன்னைக்கு நம்மளோட கேதார்நாத் ட்ரெக்கிங்ல நம்ம டே 8ல இருக்கோம். வாங்க நம்மளோட டே 8 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேதார்நாத் ட்ரெக்கிங் வராங்கன்னா, நான் டே 1ல இருந்து எங்களோட ட்ரிப் முடிகிற எல்லா டேவும் நாங்க பண்ண விஷயம், நாங்க பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாமே வீடியோ பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்மளோட டே 8ல இருக்கோம். நாம் ஆல்ரெடி டே 7 வரைக்கும் நம்ம கேதார்நாத் ட்ரெக்கிங்லாம் முடிச்சு டெம்பிள்லாம் பார்த்து கேதார்நாத் சிவாவோட ஆர்த்தியெல்லாம் பார்த்தாச்சு. டே 7ஓட எண்டில் வந்து நம்ம வந்து லிஞ்சோலியா ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கேருந்து கேதார் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அகைன் இன்னைக்கு மார்னிங் திரும்ப டெம்பிளுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எல்லாரும் ட்ரெக்கிங் முடிச்சு டயர்டாக இருப்பாங்க, எப்படி நாங்கள் மட்டும் திரும்ப செகண்ட் டைம் வந்து திரும்ப இன்னொரு டைம் ட்ரெக்கிங் பண்ண போகிறோன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நாங்கள் டே 7ல் வந்து ஃபுல் ஸ்ட்ரெச்சாக போகல. டே 7ல் கௌரிகுண்ட்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து லிஞ்சோலியில் ஸ்டே பண்ணிட்டோம். ஐ மீன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு தான் திரும்ப இங்கேருந்து டெம்பிள் போனோம். அதே மாதிரி ரிட்டன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தான். வந்த உடனே நல்லா ஃபுல் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் பிரிஸ்காக தான் இருக்கும். இன்னைக்கு மார்னிங் நம்ம இன்னும் ஒரு டைம் டெம்பிள் மட்டும் பார்த்துட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டெம்பிள் வந்து டேரெக்டாக நம்ம கௌரிகுண்ட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாம் கேதார்நாத்தில் இருக்க இன்னொரு புனிதமான இடமான ஆதிசங்கரர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்தையும் பார்க்க போகிறோம். நாம் எப்போ கேதார்நாத் வந்தோமோ அப்போலேருந்து நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இதுதான், நூடுல்ஸு, ஒரு காஃபி. இதுதான் வந்து இங்கே இருக்க நிறையா ஷாப்லையும் கிடைக்குது. நம்மளோட டே 8 ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். ஸோ ஜாலியாக மெதுவாக நடந்து போனாவே போதும். நாம் ஸ்டே பண்ணி இந்த லிஞ்சோலிங்கிற ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயன் கிளேசியர்ஸ்லாம் அவ்வளோ அழகாக தெரியும். ஸோ நீங்கள் ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, லிஞ்சோலிலேருந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து நாம் ட்ரெக்கிங் வரோம் இல்லையா, அந்த வழியாக வராமல் நடுவில் வந்து ஆற்றுக்குள்ளே இறங்கி கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு அந்த சைடு போகாதீங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கவர் ஆகும்ல சீக்கிரம்னு சொல்லிட்டு இந்த பாத்தில் வந்துட்டோம். ஆனால் தயவு செஞ்சு இந்த சைடு வராதிங்க. ட்ரெக்கிங் இருக்கிறத பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து நடக்கிறதுக்கு ஒரு ரோட் மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த ஷார்ட்கட்டில் வந்து அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது. ஸோ ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சைடு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அந்த ட்ரெக்கிங் ரோட் மாதிரி இருக்குல்ல அந்த சைடே போங்க. நம்ம வந்த ஷார்ட்கட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 900 மீட்டர் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக போகிற ட்ரெக்கிங் பாத்தோடு வந்து ஜாயின் ஆயிரும். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த ஷார்ட்கட்டில் போனது தான் ஃபுல்லாக டயர்ட் ஆயிடுச்சு, நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. ஏன்னா நடுவில் ஃபுல்லாக பாறையெல்லாம் கிடக்கும், நம்ம பாறையிலலாம் ஏறி வர மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பாத்துலேயே வாங்க. இது டிஸ்டன்ஸ் தான் அதிகம், ஆனால் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட்கட்டில் போகிறேன்னு போயிட்டு அது டிஸ்டன்ஸ் கம்மி, ஆனால் பாத் வந்து கிளியராக இருக்காது, கல்லெல்லாம் கிடக்கும், பாறை மேலே ஏறிலாம் வர மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வாங்க. கைஸ், நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேதார்நாத்தோட என்ட்ரி கிட்ட வந்துட்டோம். நாம் வந்து ஆல்ரெடி டே 6ஓட வீடியோவில் ஃபுல்லாக வந்து ட்ரெக்கிங் தான் பார்த்துருப்போம். அதனால இந்த வீடியோவில் வந்து ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேதார்நாத் டெம்பிள், அப்புறம் பக்கத்தில் வேறு ஏதாவது டெம்பிள் இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் தான் இருக்கும். நீங்கள் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்கணுன்னா டே 6ஓட வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், அது பாருங்கள். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த கேதார்நாத்தோட என்ட்ரி போர்டில் இருந்து நம்ம கேதார்நாத் டெம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 1.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேதார்நாத் ட்ரிப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெக்கிங்லேயே தான் போனோம். கௌரிகுண்ட்லேருந்து கேதார்நாத் வந்து 16 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 16 + 16 32 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ட்ரெக்கிங்லேயே தான் போனோம். இது மாதிரி ட்ரெக்கிங் இல்லாமல் வேறு நிறைய ஆப்ஷனும் இருக்குது நாம் வந்து கேதார்நாத் விசிட் பண்ணுறதுக்கு. கேதார்நாத் டெம்பிள் ரீச் பண்ணுறதுக்கு செகண்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோலி நம்ம புக் பண்ணால் நம்மளை இந்த கூடையில் கரைச்சி தூக்கிட்டு வருவாங்க. இது இங்கே நிறையா கிடைக்கும். தேர்ட் ரூட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 பேர் சேர்ந்து ஒரே பர்சன் தூக்கிட்டு போவாங்க.
இதை பார்த்திங்கன்னா பால்கி ரைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தமிழில் பல்லக்கு சொல்லுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். 4 பேர் சேர்ந்து ஒரே பர்சன் தூக்கிட்டு வர்றது. ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் சென்டரில், அதில் உட்கார வச்சு 4 பேர் நம்மளை தூக்கிட்டு வருவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா போனி ரைடு, அதாவது குதிரை மேலே நம்மளை ஏற்றிட்டு வர்றது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், நிறையா மக்கள் பார்த்திங்கன்னா இந்த குதிரை மேலே வர இந்த குதிரை ரைடு வந்து பயன்படுத்துவாங்க. நாம் கேதார்நாத் விசிட் பண்ணுறதுக்கு இருக்க 5th ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ். சோன்பிரியாக்லேருந்து கேதார்நாத் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஹெலிகாப்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம எப்போ புக் பண்ணணும்னு ட்ரை பண்ணாலும் அந்த லிங்க்கில் வந்து அவைலபிளாக இருக்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்களுக்கு இது வந்து எப்படி புக் பண்ணணும்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா கேதார்நாத்தில் இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் செக்கிங் சென்டர். நம்ம கேதார்நாத் வரணுன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஸ்கேன் பண்ண மாட்டி நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வச்சு தான் நம்மளை அதுக்கு மேலே க்யூவில் போய் நின்று நம்ம டெம்பிள்லாம் பார்க்க முடியும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் செக்கிங் பண்ண வாட்டின்னா பார்த்திங்கன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு க்யூ ஸ்டார்ட் ஆகும் கோவில் போகிறதுக்கு. மார்னிங் வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு நான் போனப்போ. நாம் நேற்றே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேதார் டெம்பிள்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு ஆர்த்தியெல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம டெம்பிள் வந்து ஜஸ்ட் வெளியே இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம கேதார்நாத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 200 இல்லை 150 மீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஏடிஎம் இருக்குது. HDFC பேங்க் ஏடிஎம் மட்டும்தான் நான் பார்த்தேன் இங்கே. நான் வந்து ஆல்ரெடி டே 6, அதாவது எஸ்டர்டே வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டோக்கன் வாங்குறீங்களோ சீக்கிரம் வந்து க்யூவில் நின்றுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நேற்று நாம் நின்னப்போ கோவில்கிட்டே தான் க்யூவில் நின்னோம். ஆனால் இங்கே பாருங்கள் க்யூ எவ்வளோ தூரம் இருக்குது. இந்த க்யூ ஃபுல்லாக டெம்பிளுக்கு தான் போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே க்யூவில் வந்து நின்றுக்கிறது வந்து பெட்டர். இது ஃபுல்லாக டெம்பிளுக்கு போகிற க்யூ தான். சைடில் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. நாம் நேற்று பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் க்யூவில் நின்றுருப்போம். ஆனால் இன்றைக்கி க்ரௌட் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ மார்னிங் டைமில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் மார்னிங் டைமில் தான் கோவில் வர முடியுதுன்னா சீக்கிரமாக வந்து அந்த க்யூவில் நிற்க பாருங்கள். இப்போது எவ்வளோ கிளியர் ஸ்கையாக, கிளைமேட் வந்து ஒரு காமாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு 1 ஹவருக்குள்ளே இந்த வெதர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இங்கே எவ்வளோ க்யூ பாருங்க. இவங்க எல்லாமே வந்து மார்னிங் தர்ஷனுக்கு வந்தவங்க. நேற்று மாதிரி நம்மள மாதிரி ஈவினிங் தர்ஷனம் வந்துருந்தா வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். மார்னிங் செம்ம க்யூட்டாக அங்கே ஃபுல்லாக. கடல் மட்டத்திலேருந்து 3587 அடி உயரத்தில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த கேதார்நாத். இந்த கேதார்நாத்லேருந்து தான் பார்த்திங்கன்னா மந்தாகினி ரிவர் வந்து உருவாகுது. கேதார்நாத்தோட ஹிஸ்டாரிக்கல் நேம் பார்த்திங்கன்னா கேதர் காண்ட்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாண்டவர்களால் கட்டப்பட்டது. மகாபாரத போரில் முடிஞ்ச வாட்டியும் பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா சிவனோட அருளை வாங்கிறதுக்காக சிவனை தேடி இங்கே கேதார்நாத்துக்கு வந்ததாகவும், சிவனுக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கேதார்நாத் கோவிலை கட்டினதாகவும் நம்பப்படுது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 12 ஜோதிலிங்கங்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அதில் பார்த்திங்கன்னா இந்த கேதார்நாத்தில் இருக்க ஜோதிலிங்கமும் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒன்றா கருதப்படுது. ஒவ்வொரு வருஷமும் பல கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வேறு மாநிலத்தில் இருந்தும் சரி, வேறு நாடுகளில் இருந்தும் சரி இந்த கேதார்நாத் டெம்பிளை வந்து பார்க்க வராங்க. நாம் இங்கே கேதார்நாத்தில் இருக்க இந்த சிவலிங்கத்தை வழிபடும்போது நம்மளோட பாவங்கள்லாம் குறைஞ்சி நம்ம சோல் பியூர் ஆகிறதாகவும் நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கிறதாகவும் நம்பப்படுது. கேதார்நாத்தை பொதுவாக எப்படி ரெஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த லார்ட் ஆஃப் த ஃபீல்டு, அதாவது கடவுளோட இடம், கடவுள் வாழ்ந்த இடம்னு இந்த கேதார்நாத் வந்து நம்பப்படுது. கோயில் ஃபுல்லாகவே நிறையா போலீஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தேவை இல்லை உங்கள் டீமில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இங்கே ஃபுல் சேஃப்டிக்கு இருக்க காரணமும் வந்து போலீஸ் தான். நம்ம க்யூ முதற்கொண்டு டெம்பிள் என்ட்ரி அண்ட் டெம்பிள் அவுட் எல்லாமே போலீஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க. இதுதான் டெம்பிளோட அவுட் கேட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயும் ஃபுல்லாக போலீஸ்லாம் இருப்பாங்க. நாம் கோவிலுக்குள்ளே சாமியெல்லாம் பார்த்த வாட்டியும் சைடில் இந்த மாதிரி கதவு மாதிரி இருக்குல்ல, இந்த பக்கம் தான் வெளியே வருவோம். கோவிலோட பேக் சைடும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன கோவில் வந்து கட்டிகிட்ருக்காங்க.
டெம்பிளோட பேக் சைட்லயும் ஏதோ ஒரு கோவில் கட்டிட்டு இருக்காங்க. இது ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. டூ 2013 கேதார்நாத்தில் வந்த ஃப்ளட்டை வந்து யாருமே மறந்துருக்க மாட்டோம். அப்போது கோவிலுக்கு பின்னாடி வந்து விழுந்த இந்த கல் தான் பார்த்திங்கன்னா இப்போ கேதார்நாத் டெம்பிளை வந்து காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம். இந்த கல்லை பார்த்திங்கன்னா பீம்ஷீலான்னு சொல்கிறாங்க, காட்ஸ் ராக்குன்னு சொல்கிறாங்க, மிராக்கிள் ராக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கேதார்நாத் டெம்பிளோட சைடில் இருந்த ஷாப்ஸு, பில்டிங்ஸு அது எல்லாமே பார்த்திங்கன்னா சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு. கோவிலுக்கு பின்னாடி இருந்து வெள்ளத்தில் வந்து அடிச்சிட்டு வந்த கல் தான் பார்த்திங்கன்னா இந்த கல் தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக கோவிலுக்கு பின்னாடி விழுந்து வர வெள்ளத்தை பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் வந்து பிரித்து விட்ருக்கு. அதனால தான் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இப்போ வரைக்கும் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போது நாம் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்தப்போ மலையிலேருந்து அடிச்சிட்டு வந்த பகுதி. இது ஃபுல்லாகவே பார்த்தா தெரியும், மலைக்கு பக்கத்தில் அப்படியே அந்த மண்ணெல்லாம் சரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். இந்த சைடு இருந்து அப்படியே வெள்ளம் வந்து கோவில் இருக்க பகுதி வரைக்கும் போயிருக்கு. நாம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா கேதார்நாத்தில் இருக்க ஆதிசங்கரர் சமாதி. கேதார்நாத் டெம்பிளோட பேக் சைடில் இப்போ ரீசண்டாக செம சூப்பராக செம கிராண்டாக கட்டியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க பசில் மாதிரி கட்டியிருப்பாங்க. செம சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேதார்நாத்தில் வெதர் வந்து சுத்தமாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. வெதர் வந்து எப்போ எப்படி சேஞ்ச் ஆகும்னே தெரியாது. நாம் காலையில் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ நல்லா வெயில் அடிச்சுது. நம்ம டெம்பிள் ரீச் ஆனப்போ லைட்டாக பனிமூட்டமாக இருந்துச்சு. டெம்பிளோட பேக் சைடு இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், உங்களோட ஜர்க்கின், உங்களோட ரெயின் கோட், மஃப்ளர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பேக்கில் வச்சு எடுத்துக்கிட்டே வாங்க. பின்னாடி இந்த ஹிமாலயாஸவே பாதி காணோம், ஃபுல்லாக மேகமூட்டமாயிடுச்சு. கேதார்நாத் பார்த்திங்கன்னா 12 o'clock வரைக்கும் வெதர் நார்மலாக இருக்குங்க, சன்லைட் இருக்குது, மழை வரல. ஆனால் 12க்கு மேலே அது எப்படி சேஞ்ச் ஆகும்னே தெரில. மழை வருமானு தெரில, இல்லை திடீர்னு ஸ்னோ ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரில. அந்த எண்டில் பாருங்க செம்மையாக கருக்கல் போட்டுருச்சு. கனமழை பெய்ய நினைக்கிறேன். இப்போது நாம் இந்த குளூரில் தெர்மல் கிளாத் போட்டு, ஜர்க்கின் போட்டு, க்ளவுஸ் போட்டு எல்லாம் போட்டும் இப்படி குளிருதுங்க. ஆனால் அங்கே பின்னாடி இருக்க சிவனடியார்கள்லாம் பாருங்களேன், ஒரே ஒரு துணியை வச்சு ஒரே ஒரு டென்ட் மாதிரி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். எப்படி தான் வந்து இந்த குளிரை வந்து அவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அங்கே பாருங்களேன், ஸ்னோ எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, நகருது. ஃபுல்லாக ஸ்னோ படர்ந்து இருக்கு பாருங்க. இங்க வந்து மழை பெய்யல, ஃபுல்லா ஐஸ் கட்டியா கொட்டுது. ஃபுல்லால எல்லாம் கொட்டுது. ஃபுல்லா ஐஸா கொட்டுது பாருங்க. மழை வந்து கொஞ்ச நேரத்தில் லைட்டாக விட்டுன்னு தான் நினச்சோம். ஆனால் நியர்லி ஒரு 1.5 hour மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அதான் வந்து கொஞ்சம் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட தர்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். கீழே இறங்குறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. மேலே கேதார்நாத்தில் தான் மழை பெஞ்சுது. கீழே வர வர வேர்த்து கொட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஜர்க்கின்லாம் கழட்டி பேக்கில் போட்டாச்சு. நாம் பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டர்ன் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண கௌரிகுண்டுங்கிற அந்த ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இறங்குறது பார்த்திங்கன்னா அவ்வளோ டஃப்பாலாம் இல்லை, கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி கௌரிகுண்ட்லேருந்து இப்போ கேதார்நாத் போகிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஒருவேளை அங்கே கேதார்நாத்தில் கொஞ்சம் அந்த மழை பெஞ்சதுனால கீழே என்ட்ரிலாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டர்ன் போகிறவங்க தான் நிறையா இருந்தாங்க, கீழேருந்து மேலே வரவங்க கம்மியாக தான் இருந்தாங்க.
மேலே கேதார்நாத்தில் மழை பேஞ்ச உடனே கீழே இங்கே இருக்க ரிவர்லாம் பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது, சத்தம் கேட்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும் அதெல்லாம். இது மாதிரி சின்ன ஊற்று மாதிரி வரதெல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்து தான் பெரிய அந்த மந்தாகினி ரிவரில் போய் கலக்குது. எவ்வளோ ஆழமாக இருக்குது பாருங்கள் அந்த ரிவர். இந்த ரிவரோட கரையிலே தான் இந்த நம்ம ட்ரக்கிங் போகிற பாதை எல்லாம் கட்டியிருப்பாங்க. நம்ம கௌரிகுண்ட் ரீச் பண்ணுறதுக்கு இன்னொரு 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம அப்படியே மெதுவாக கீழே இறங்கிட்டுருக்கோம். இப்போது இந்த இடம் பார்த்திங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் குதிரைக்கிட்ட உதவாங்கினது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான். நம்ம ட்ரெக்கிங் முடிய போகுது. காய்ஸ், நம்மளோட கேதார்நாத் ட்ரெக்கிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம கௌரிகுண்ட் ரீச் ஆகிட்டோம். நம்மளோட ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த கேட் மாதிரி இருக்க இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுச்சு. இப்போ திரும்ப இந்த கேட்லேயே முடிஞ்சிருச்சு. நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்பே சொல்லியிருப்பேன், இந்த கௌரிகுண்ட் கேட்லேருந்து நம்ம கௌரிகுண்ட் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரஷ்ஷாக தான் இருக்கும். குதிரை, நடந்து போகிறவங்க, அந்த டோலி எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்க. இந்த ரூட்டே பார்த்திங்கன்னா செம ரஷ்ஷாக இருக்கும். நம்மளோட கேதார்நாத் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்தாலும் கொஞ்சம் ஈவினிங் இருட்டாகிற அளவு ஆயிடுச்சு. நாங்கள் கௌரிகுண்ட் ரீச் ஆகிட்டு உடனே இப்போ வந்து சூன்பிரியாக் போகிறதுக்கு ஜீப்புக்கு க்யூவில் நின்றுட்டுருக்கோம். இப்போ ஈவினிங் டைம்னால ஓவர் க்ரௌட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம சோன்பிரியாக் போகிறதுக்கு வந்து க்யூ போட்டுட்டாங்க. க்யூவில் நின்று தான் நம்ம ஜீப் இடத்துக்கு போக முடியும். நாம் இருக்க கௌரிகுண்ட்லேருந்து சோன்பிரியாக் பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம வரப்போ வந்து ஜீப்புக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில, பார்த்துட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நாம் க்யூவில் பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 40 மினிட்ஸ்க்கு நின்ன வாட்டி தான் நம்மளுக்கு ஜீப் கிடச்சிது. ஜீப் பார்த்திங்கன்னா அதே ப்ரைஸ் தான், 50 ருபீஸ் தான். ஆனால் வந்து க்யூவில் நின்று வந்தனால தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப இப்போ சோன்பிரியாக் கிளம்பிகிட்ருக்கோம். இந்த ரூட்டும் பாருங்கள் ஃபுல்லாக டிராஃபிக் ஆயிடுச்சு. நாம் சோன்பிரியாக் வந்த வாட்டியும் நம்ம லாஸ்ட் டைம் சாப்பிட்டா அதே ஃப்ரீ ஃபுட் கேம்ப் ஒன்று இருக்குது இந்த சோன்பிரியாகில். அங்கேயே தான் போய் சாப்பிட்ருக்கோம். நான் இதோட லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சோன்பிரியாகில் நம்ம லக்கேஜ் வச்சோம், ஞாபகம் இருக்கா? அது எடுக்க தான் வந்திருக்கோம். அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இங்கேருந்து ரிஷிகேஷ் கிளம்ப போகிறோம். இது ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆனதுனால கேபில் இருக்குமான்னு தெரியல. இனிமேல் தான் நாங்கள் போய் கேபில் பார்க்க போகிறோம். நாங்கள் வரப்போ ஜீப்பில் வந்தோம் அங்கே ரிஷிகேஷ் டு சோன்பிரியாக். இங்கே இப்போ நைட் டைம்னால கேப் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதை செக் பண்ணிட்டு பார்க்கலாம். நமக்கு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கேப் கிடச்சிருச்சிங்க. இங்கேருந்து பார்க்க சோன்பிரியாக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நாம் இப்போ நம்மளோட ரிஷிகேஷ்க்கு கிளம்பியாச்சு. நைட் டைம்னால் கொஞ்சம் நாள் வீடியோ தான் எடுக்க முடியல, கொஞ்சம் தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஏன்னா டயர்டாக இருந்துச்சு எனக்கே ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்துட்டு. அது இல்லாமல் கேபுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கேயும் வந்து ஒரு 40 மினிட்ஸ் to 1 hour கிட்ட வந்து வெயிட் பண்ணியிருப்போம். நாம் ரிஷிகேஷ்லேருந்து சோன்பிரியாக் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் டேயில் வந்திருப்போம். இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் தான் போக போகிறோம். டிரைவர் வந்து சொன்னார் லைக் நம்ம மார்னிங் 6:30 ஆயிருமாமா நம்ம ரிஷிகேஷ் ரீச் பண்ணுறதுக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நான் நோட் பண்ண பார்த்திங்கன்னா, நான் வந்து இங்கே பஸ்ஸஸே பார்க்கல. ஒருவேளை வந்து நம்ம இங்கே வரணுன்னாலே இது மாதிரி ப்ரைவேட் வெஹிக்கிள் புக் பண்ணி தான் வரணுமா, இல்லை பஸ்ஸஸ் இருக்கான்னு நீங்கள் இதுக்கு முன்னாடி கேதார்நாத் ட்ரெக்கிங் அல்லது சோன்பிரியாகில் வந்திருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும் அது. குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி நம்ம ரிஷிகேஷ் ரீச் ஆயாச்சு. நம்ம எஸ்டர்டே சோன்பிரியாக்லேருந்து கிளம்பியிருப்போம். நம்மளை ரிஷிகேஷில் ட்ராப் பண்ண பிளேஸே பார்த்திங்கன்னா ஒரு செம சூப்பரான பிளேஸு. இதுதான் பார்த்திங்கன்னா ராம்ஜூலா. இங்கே ரிஷிகேஷ்லேயே இருக்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரிட்ஜு. அதிகாலையில் இந்த கங்கையோட அழகை பாருங்கள், எவ்வளோ அமைதியாக போகிற மாதிரி இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. செம ஒரு சூப்பரான வியூவாக இருக்குது இதுவே. இன்றைக்கி நாம் பார்த்த இந்த டே 8 வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேதார்நாத் டெம்பிள், அப்புறம் வந்து ட்ரெக்கிங் நம்ம ரிட்டர்ன் வந்தது ஃப்ரம் கௌரிகுண்ட்லேருந்து ரிஷிகேஷ் வந்து நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேதார்நாத் வராங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் போட்டிருக்க டே 1ல இருந்து இப்போ வரைக்கும் இருக்க வீடியோஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து டே 9ல் இங்கே ரிஷிகேஷில் என்னென்ன டெம்பிள்லாம் பார்க்க போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.